ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி ஃபைஃபர் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் எவல்யூஷன். அண்ட் எவல்யூஷன்லேருந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடுவோம். த விங்ஸ் ஆஃப் அ பேர்ட், த விங்ஸ் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விங்ஸ் ஆஃப் அ பேர்டும் பட்டர்ஃப்ளையும் என்ன எக்ஸாம்பிள்னு உங்கள் ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ பார்ப்போம். ஹோமோலகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஷோயிங் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். யூஸ்வலாக ஹோமோலகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ரெண்டுமே காமனான ஒரு இடத்துல தான் ஆரிஜினாக இருக்கும். அதனுடைய ஆரிஜின் எல்லாம் ஒன்றா இருக்கும், ஃபங்க்ஷன் வெவ்வேறையாக இருக்கும். யூஸ்வலாக டைவர்ஜென்ட் எவல்யூஷனை காமிக்க, டைவர்ஜென்ட்னா பிரிஞ்சு போகிறது. இதுக்கான நல்ல உதாரணம் ஹியூமனுடையது, இல்லைனா ஒரு பேட்டு, சீட்டா, இந்த மாதிரியான இருக்கிற இந்த மேமல்ஸோடைய 4 லிம்ஸ் எடுத்துப்போம். இந்த 4 லிம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு பேட்டுக்கு எடுத்திங்கன்னா ஃப்ளையிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டாக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரன்னிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் மெக்கானிசம் தான் இருக்கும். அதாவது அனாட்டமிக்கலாக பார்த்தீங்கன்னா சிமிலராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். நமக்கு எப்படி ரேடியஸ் அல்னாலாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதே மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஹோமோலகஸ் ஸ்ட்ரக்சர் ஷோயிங் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஃபங்க்ஷன் வெவ்வேறு இருக்கும், காமன் ஆரிஜின் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே விங்ஸ் ஆஃப் பேர்டும் விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏக்கான ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இது வந்து அனாலகஸ் ஸ்ட்ரக்சர் ஷோயிங் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அனாலகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வெவ்வேறு இருக்கும், ஃபங்க்ஷன் என்னமோ ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா விங் ஆஃப் அ பேர்டுன்னு பார்க்கும்பொழுது அதனுடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறஸ் பட்டர்ஃப்ளைல அதனுடைய எக்ஸோஸ்கெலட்டன் தான் உருவாயிருக்கும். அந்த விங்ஸ்லாம் ரொம்ப அந்தளவுக்கு திக்காலாம் ப்ரெசென்ட்டாக இருக்காது. ஸோ இங்கே ரெண்டுத்துக்கான வேலை என்ன? ஒரே வேலை, பறக்கிறது தான் வேலை. அனாட்டமிக்கலாக கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அனாலகஸ் ஸ்ட்ரக்சர் ஷோயிங் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கன்வர்ஜென்ட்டாக எவால்வ் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபேக்டர் தட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஹார்டி-வீன்பர்க் ஈக்லிபிரியம்னு கேட்குறாங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜீன் பொசிஷன். யூஸ்வலாக ஹார்டி-வீன்பர்க் ஈக்லிபிரியமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய 5 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் எடுத்துக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஜீன் ஃப்ளோ எடுத்துக்கலாம், அதாவது ஜீன் மைக்ரேஷன். அண்ட் மூணாவதுன்னு பார்க்கும்பொழுது ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், அடுத்து மியூட்டேஷன், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் திஸ் ஹார்டி-வீன்பர்க் ஈக்லிபிரியம். வேறஸ் ஆப்ஷன் டியில் ஜீன் பொசிஷன், அதாவது லோக்கஸ்ன்னு சொல்கிறோம் அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்லிபிரியமை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ, ஃபவுண்டர் எஃபெக்ட் அண்ட் பாட்டில் நெக் எஃபெக்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜெனடிக் ட்ரிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுண்டர் எஃபெக்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட்டுங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபவுண்டர் எஃபெக்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கும். ஓகேவா? அந்த பெரிய பாப்புலேஷனில் கொஞ்சம் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிஞ்சு போய் வேறு ஒரு இடத்த இன்ஹாபிட் பண்ணி அங்கே ஒரு பாப்புலேஷனாக டெவலப் ஆகுறாங்க. இது யார் அந்த கொஞ்சம் பேர் நம்மளால் சொல்ல முடியாது. ரேண்டமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட்னு சொல்கிறேன். இப்போ இவங்க தான் இந்த காலனியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் ஃபவுண்டர். இவங்கலேருந்து காலனிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி போகும். இதான் ஃபவுண்டர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இது ஒரு கேஸ் ஆஃப் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா என்னன்றது கடைசியில் சொல்கிறேன். பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லைக் பாப்புலேஷன் இருந்திருக்கு. என்விரான்மெண்டல் கெலாமிட்டினாலேயோ இல்லை காரணமாக இப்போ வோல்கானிக் எரப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை சுனாமிஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஏதாவது என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் காரணமாக பாப்புலேஷன் டக்குன்னு ஷ்ரிங்க் ஆகிடுது. ஓகேவா? நிறையா இண்டிவிஜுவல்ஸ் அழிஞ்சு போயிடுறாங்க. இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல்ஸ்கிட்டேருந்து ஒரு பாப்புலேஷன் டெவலப் ஆகி வரும். இங்கேயும் ஜெனட்டிக் வேரியேஷன் கம்மியாக தான் இருக்கும். முதல்ல ஃபவுண்டர் கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வேரியேஷன் குறைஞ்சிரும். ஓகேவா? இது ரெண்டுமே ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்கான எக்ஸாம்பிள். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக போகிறது வந்து பிரிஞ்சு போகிறதான் ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். நார்மல் எவல்யூஷன் நடந்துக்கிட்டே வரும், லாஜிக்கலாக நடந்துகிட்டு வரும். பட் திடீர்னு ஒரு என்விரான்மெண்டல் கெலாமிட்டினாலேயோ இல்லை சடனாக கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போகிறதுனாலையோ என்ன நடக்குதுன்னா அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் ட்ரிஃப்ட் ஆகுது. அந்த அலியலுடைய காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். ஏ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி, Oparin and Haldane proposed that the first form of life evolved from non-living organic molecules. அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அவங்களுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் லிவிங் ஆர்கானிசம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் அ கிவன் ஜாகிரபிக்கல் ஏரியா ஸ்டார்டிங் ஃப்ரம் அ பாயிண்ட் அண்ட் ரேடியேட்டிங் டு அதர் ஏரியாஸ் ஆஃப் ஜாகிரபி இஸ் கால்ட் அஸ். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேவா? அடாப்டிவ் ரேடியேஷனில் தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அப்படியே ரேடியேட் அவுட் ஆகி அதர் ஜாகிரபிக்கல் ஏரியாவுக்கு எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகும். ஸோ இது சரியான ஆன்சர். அண்ட் டி பார்த்தீங்கன்னா சால்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சால்டேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சடனாக
மியூட்டேஷன்ஸ் காரணத்தினால திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபினோடைபிக் சேஞ்ச் இருக்கும் லார்ஜ் லெவலில். ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷனும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி. வாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்ப்போம். ஹியூகோ டெவ்ரிஸ் proposed the mutation theory based on his work on which organism? Again ஒரு mutation based question. mutation theory sudden changes தான் நம்ம மியூட்டேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சடன் சேஞ்சஸ் இவர் எங்கே அப்சர்வ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஈனோதெரா லமார்க்கியானா அப்படின்னு சொல்லப்படுற ஆப்ஷன் பி ஈவினிங் பிரிம்ரோஸ் தான் இதுக்கான சரியான ஆன்சர். வேற ட்ராசோஃபிலா தட் இஸ் ஃப்ரூட் ஃப்ளைஸ் அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். நம்ம இதில் பார்த்துருப்போம் இல்லையா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் தாமஸ் ஹண்ட் மோர்கன். அண்ட் கார்டன் பீஸ், ஸ்வீட் பீஸ் அதெல்லாம் மெண்டல் ஒர்க் பண்ணது. ஸோ அங்கேயும் ஜெனட்டிக்ஸ் ஒர்க் பண்ணும். பட் இங்கே மியூட்டேஷன் தியரியை ஸ்டடி பண்ணுறதுக்கு இவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரிம்ரோஸ். அண்ட் நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கான 5 சேலஞ்ச். உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பயோவாத்தியார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself. And this is me, Biovathya, saying Tata, bye-bye.